முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் முருகாசரணம், ஓம் கந்தாசரணம், ஓம் சௌம் சரவணபவாய நமக. இன்று விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 12ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகுவதில் சில சங்கடங்கள் ஏற்படும். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் மனமறிந்து நடப்பீர்கள். அக்கம் பக்கத்தினால் சில விரயங்கள் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்களை ரகசியமாக நிறைவேற்றிக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறுவதில் சிரமம் உண்டாகும். நண்பர்கள், பெண்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தரவிருப்பதால் அவர்களுடன் கவனமாகவும் கண்ணியமாகவும் பழக வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். உங்களுடைய செல்வாக்கினால் செய்ய வேண்டிய காரியங்களை மிக துரிதமாகவும் துணிச்சலாகவும் செய்து முடிப்பீர்கள். தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் சிலது இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் பண்பாகவும் இருக்கிறது. ரிஷபம். நீங்கள் இருக்கின்ற முயற்சிகள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் நினைத்தபடி செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் சில சங்கடங்கள் வந்து சேரும். தைரியமாக அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உறவினர்களால் சங்கடம் வரும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். தெளிவான திட்டங்கள் மூலம் அரசு விஷயங்கள், அரசினங்களில் வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பெண்களால் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவது எளிதாக அமையும். பெண்களுடைய உதவியும் ஊக்ககரமாக இருப்பதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடனும் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். மிதுனம். என்று பேசியே உங்களுடைய பணிச்சுமையை கூட்டிக் கொள்வீர்கள். பேச்சில் நிதானம் தேவை. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலம் உங்களுடைய பணிச்சுமையும் பணியில் அழுத்தங்களும் கூடும். அரசு விஷயங்களில் அரசினங்கள் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அதை இன்று தவிர்க்கவும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் அல்லது புதிய முயற்சிகள் எல்லாம் இன்று கைவிடவும். அது இன்று உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் அரசு விஷயங்கள், அரசு இனங்களிலும் எதிர்ப்புகள் அதிகம் இருப்பதால் அதை தவிர்க்கவும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். சகோதரருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாக அவர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். இருந்தாலும் பேச்சில் மட்டும் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அரசு விஷயங்கள், அரசு இடங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் உங்களுடைய அசட்டு துணிச்சலாலும் அவசரப்பட்டு செய்வதாலும் சில எதிர்ப்புகள் தோன்றலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதிகாரிகள் ஆறுதலை தரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்மம்.
மனம் ஒரு நிலையில் இல்லாது ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கும். மனம் தனிமையை நாடும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய திறமைக்கும் மரியாதையை உண்டாகும். அரசு விஷயங்களை திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பெண் உறவினர்கள் அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய திட்டங்களுக்கும் திறமைக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் துரிதமாக செயல்பட வேண்டியிருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழித்தர் மத்தியில் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும். தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கன்னி, புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். இருந்தாலும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது, அதுவும் எதிர்மறை சிந்தனைகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். உறவினருடன் கோபதாபங்கள் வேண்டாம். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். அரசு விஷயங்கள் அரசியலை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நண்பர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தெளிவான திட்டங்கள், திறமைகள் எல்லாம் என்று வெளிப்படும். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தையின் செயல்பாடு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலர்மனை உலக பழையவற்றை பேசி இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம், தொழிலில் உங்களுடைய வாக்குவன்மையால் வெற்றி காண்பீர்கள். பேச்சில் கரார், கண்டிப்பு, உங்களுடைய ஆளுமை திறமையெல்லாம் வெளிப்படும். நண்பர்கள், பெண்கள் உங்களுடன் மனமறிந்து நடந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். லாபத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் முயற்சிகள், மாற்றங்களை எல்லாம் துரிதமாக செயல்படுத்துகிறேன் என்றோ அசட்டு துணிச்சலாக செய்கிறேன் என்றோ வேண்டாம். நிதானமாக செய்வது நல்லது. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அது வெற்றியை தரும். தொழிலில் பணி அழுத்தங்கள், பணி சுமை கூடினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் அது சுமையாக இல்லாமல் சுகமாகவே இருக்கும். தொழிலில் குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாபங்கள் நன்றாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. கவனம் கொள்ளவும். விருச்சிகம், உங்களுடைய தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு சில பங்கங்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆகவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய நிர்வாக தலைமை வெளிப்படும். நண்பர்கள், பெண்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பாங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வேற்றுமொழி பேசுபவர்களால் அனுகூலம் உண்டாகும். தொழிலில் உங்கள் லட்சியத்தை அல்லது இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. தந்தை தாய் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் தொழிலில் சிறு சிறு சங்கடங்களை சந்திக்க நேரிடும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்திருப்பதால், உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள். தனுசு, இதுவரை இந்த தடைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இருந்தாலும் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் தவிர்க்க குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் அலைச்சல்களை தரும் என்பதை தவிர்க்கவும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. வேற்றுமொழி மாநிலத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரும். போட்டி பந்தயங்களில் அந்நிய ஸ்தலங்களில் போட்டி பந்தயங்களில் வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், தெளிவாக திட்டமிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் எல்லாம் சமாளிப்பீர்கள். இருந்தாலும் நீங்களாக வழக்கு பஞ்சாயத்துகளை தேடி போக வேண்டாம். அது என்று நன்றாக இருக்காது. இது போன்ற பிரச்சனைகளால் மனம் ஒரு சஞ்சலம் அடையும்.
இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மூலம் அதை சமாளித்து கொள்ளலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதரர்கள் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது அவருடைய விமர்சனங்களை உங்களால் தாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. கும்பம். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. பணியில் இதுவரை இந்த அழுத்தங்கள், பணி சுமைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகரமாக செயல்படுவீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்படுத்துவீர்கள். வியாபாரம், வணிகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய ஒப்பந்தக்காரர்கள் வந்து சேருவார்கள். இருந்தாலும் திட்டங்கள் நிறைவேற்றுவதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட முறையும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்படும். நண்பர்கள், பெண்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதர வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குழந்தைகளும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் கடின முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். சுகமாக இருப்பது முடியாது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்றால் கொஞ்சம் கடின முயற்சிகள் தேவைப்படும், கடின உழைப்பு தேவைப்படும். அது செய்ய தயங்காத ஆட்கள் நீங்கள். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. மனம் மட்டும்தான் ஏதாவது எதிர்மறையாக சிந்தித்து மனதை வளர்த்தி கொண்டு இருக்கும். ஆனால் அதற்கு எல்லாம் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்பட்டு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆறுதலாக இருக்கும். பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதர செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு தொழில் வெற்றிகளை அடைவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளக சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகரைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தவறாமல் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தவறாமல் அழுத்துங்கள். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கேனும் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.